சார், இப்ப இந்த கரூர் விவகாரம் ரொம்ப பூதாகரமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இப்ப சிபிஐ விசாரணை ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்ப ம். தாவேகா தலைவர் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாஜக வேறு எதுக்காகவது குக்கி போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்து வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்று வரை அது மேலோட்டமா அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பாஜக ஜனநாயகன் திரைப்படத்துக்கும், தேர்தலை மையமா வச்சு விஜயை வந்து என்டிஏ கூட்டணிக்கு அழைத்துட்டு வர்றதுக்காக இது பண்றாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கரூர் வழக்கை பொறுத்தவரை தோண்ட தோண்ட பூதங்கிற மாரி இன்னைக்கு கிடைத்திருக்கிற தகவல், ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதற்காக அவரு சம்மன் அனுப்பணும்? ஏன்னா, தாவேகாவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள்னு பார்த்தா சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், புஸ்லி ஆனந்த். அவங்க கடந்த 29ஆம் தேதி விசாரிக்கப்பட்டாங்க. 3 நாள் விசாரிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்ன பதில கிராஸ் செக் பண்றதுக்காக விஜய வந்து சம்மன் அனுப்பிச்சு ஆ. 12ஆம் தேதி கூப்பிட்டாங்க. ம். 12ஆம் தேதி ஏறக்குறைய விஜய் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளினுடைய எண்ணிக்கை 26. அப்போ அந்த 26 கேள்விகளுக்கும் விஜய் சொன்ன பதிலும், முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்ன பதிலுக்கும் நிறைய கான்ட்ரோவர்சியல்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆமா. விசாரிச்சோம். ஒப்பீடு ஆகல.